வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தியுடன். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் எங்களுடைய அவதானம் தலைப்புச் செய்திகளுக்கு. இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களையும் படகுகளையும் விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு தமிழக முதல்வர் இந்திய பிரதமருக்கு கடிதம். நாட்டின் பல பகுதிகளில் மழை பெய்யக்கூடிய சாத்தியக்கூறு, வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறல். உலகக்கிண்ண ரக்பி தொடரின் காலிறுதிக்கு வேல்ஸ் மற்றும் பிரெஞ்சு அணிகள் தகுதி. இனி விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்தி. இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களையும் அவர்களின் படகுகளையும் விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தி இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா ஜெயராம் மீண்டும் கடிதம் அனுப்பியுள்ளார். வாரத்தில் கைது செய்யப்பட்ட தூத்துக்குடி மீனவர்கள் 7 பேர், ஏற்கனவே தடுத்து வைக்கப்பட்டுள்ள 21 பேர் மற்றும் அவர்களின் மீன்பிடி படகுகளை விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என இந்திய பிரதமரிடம் ஜெயலலிதா கோரிக்கை விடுத்துள்ளதாக தி ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது. இரு நாடுகளின் மீனவர் வாழ்வாதார பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண்பதற்காக தமிழக அரசு விட்டுக் கொடுப்புடன் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் பிரதமருக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் தமிழக முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆயினும் தற்போது வரை தமிழக மீனவர்களின் சுமார் 30 படகுகள் வரை இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதுடன் அவை பழுதடையக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம் என்றும் ஜெயலலிதா ஜெயராம் குறிப்பிட்டுள்ளார். இந்த விவகாரத்தில் பிரதமர் தலையிட்டு பாரம்பரிய கடற்பகுதியில் தமிழக மீனவர்கள் சுதந்திரமாகவும் அமைதியாகவும் மீன்பிடிக்க தூதரக மட்டத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் தமிழக முதல்வரின் கடிதத்தில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக தி ஹிந்து சுட்டிக்காட்டியுள்ளது. வானிலை தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது சாலிஹினுடன் தொலைபேசியூடாக தொடர்பினை ஏற்படுத்துகின்றோம். வணக்கம். வணக்கம் கிருஷாந்த். இன்று நாடு முழுவதிலும் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் மிகவும் குறைவாகத்தான் காணப்படுகின்றது. இருந்த போதிலும் சப்ரகமு, மேல் போன்ற மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மாவட்டங்களிலும் சிறிதளவு மழை பெய்யக்கூடியதாக இருக்கும். பிற்பகல் 4 மணிக்கு பின்னர் கிழக்கு, ஊவா, மத்திய மற்றும் வடமத்திய மாகாணங்களின் பல இடங்களில் இடியுடன் கூடிய மழை விருத்தியடையும். இவ்வாறு இடி மின்னல் ஏற்படுகின்ற சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்பட்டு இழப்புகளை தவிர்த்துக் கொள்வது பொருத்தமானதாகும். கடற்பிராந்தியங்களை பார்க்கின்ற போது கொழும்பு உடக்கம் காலி, ஹம்மாந்தோட்டை ஊடாக தொட்டியில் வரையான கடற்பிராந்தியங்களில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும். மேலே குறிப்பிட்ட கடற்பிராந்தியங்கள் தவிர்ந்த நாட்டின் ஏனைய கடற்பிராந்தியங்களில் பிற்பகல் 4 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை விருத்தியடைந்து காணப்படும். இலங்கை தீவுக்குள் காற்றின் வேகமானது 20 முதல் 30 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையில் இருந்து வீசும். புத்தளம் தொடக்கம் மன்னார்வூடாக காங்கேசன்துறை வரையான கடற்பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது சில சமயங்களில் மணித்தியாலத்திற்கு 50 கிலோமீட்டரிலும் பார்க்க அதிகரித்து வீசக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது. இவ்வாறான சந்தர்ப்பங்களில் கடற்பிரதேசங்கள் சற்று கொந்தளிப்பாக காணப்படும். ஆனால் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் கடற்பிரதேசங்கள் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும். பசிபிக் சமுத்திரத்தில் நிலவும் எல் நினோ காரணமாக இலங்கைக்கும் தாக்கம் ஏற்படலாம் என விவசாய திணைக்களத்தின் காலநிலை தொடர்பான விசேட நிபுணர் கலாநிதி ரஞ்சித் புண்ணியவர்தன குறிப்பிடுகின்றார். இதனால் அக்டோபர், நவம்பர் காலப்பகுதிகளில் நிலவும் 2வது உலக பருவப்பெயர்ச்சி மழை முன்னரை விட அதிகரிக்கலாம் எனவும் அவர் குறிப்பிட்டார். பசிபிக் சமுத்திர வலயத்தில் 4 அல்லது 5 வருடங்களுக்கு ஒரு தடவை வெப்பநிலை உயர்வடையும் சாத்தியம் காணப்படுவதால் அந்த வலயத்தில் உள்ள நாடுகளின் காலநிலையிலும் மாற்றம் ஏற்படுவது வளமையாகும் என கலாநிதி ரஞ்சித் புண்ணியவர்தன சுட்டிக்காட்டினார். குறிப்பாக சிலி, ஆஸ்திரேலியா மற்றும் இந்தோனேஷியா ஆகிய நாடுகளின் வெப்பநிலை வளமைக்கு மாற்றாக உயர்ந்து காணப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த நிலைமையின் கீழ் இலங்கையின் காலநிலைக்கும் ஓரளவு தாக்கம் ஏற்படும் சாத்தியம் உள்ளதாகவும் விவசாய திணைக்களத்தின் காலநிலை தொடர்பான விசேட நிபுணர் மேலும் குறிப்பிட்டார். பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் நாலிந்த ஜெயதிஸ்வை வரவேற்கும் நிகழ்வு ஒன்று நேற்று நடைபெற்றது. மத்துகம CWW கண்ணங்கர மத்திய கல்லூரியின் பழைய மாணவரான டாக்டர் நாலிந்த ஜெயதிஸ் நாயக்க கௌரவிக்கப்பட்டார். பெற்றோர் பிள்ளைகளை வளர்க்கின்ற போது பிள்ளைகளுக்கு சரியான வழிகாட்டல்களை வழங்காமையினால் மிகவும் துயர செய்திகளை கேட்க வேண்டியுள்ளது. உங்களது உயிரை பாதுகாப்பது உங்களது உரிமை.
அதனை வேறு ஒருவரிடம் ஒப்படைக்க வேண்டாம். சிறுமி சேயா சதோமியின் கொலை தொடர்பில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று விடுதலையான 17 வயதான பாடசாலை மாணவன் உள்ளிட்ட இருவரும் கம்பஹா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கொட்டகனியாவு போலீசாரால் அவர்கள் இருவரும் தாக்கப்பட்டுள்ளதாக உறவினர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த விவகாரம் தொடர்பில் நியூஸ் போஸ்ட் வினவியதை அடுத்து அவர்கள் இருவரும் இன்று வாக்குமூலம் பதிவு செய்யப்பட உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் உதவி போலீஸ் அத்தியட்சகருமான ஹுவான் குணசேகர குறிப்பிட்டார். போலீசாரால் தாம் தாக்கப்பட்டதாக அவர்கள் வாக்குமூலம் வழங்கும் பட்சத்தில் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ஒருவரின் தலைமையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் எனவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார். சிறுமி சேயாவின் கொலை தொடர்பான மரபணு பரிசோதனை அறிக்கையில் இந்த இருவரினது மரபணுப்புகள் ஒத்துப்போகவில்லை என்ற காரணத்தினால் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் நீதிமன்றத்திடம் விடுத்த கோரிக்கையின் பிரகாரம் அவர்கள் நேற்று மாலை விடுதலை செய்யப்பட்டனர்.